நான் எந்த படத்தை நான் கவுண்ட் பண்ணுறதில்ல. இப்போ அதிக 20-25 நாளைக்கு முன்னாடி தான் விஜய் சொல்லி தான் எனக்கு தெரியுது 50வது படம் சொல்லிட்டு. ஸோ இது கூட எனக்கு தெளிவாக தெரியாது. பட் இறைவனுடைய அருளால் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் இந்த 50வது படம் இது பெரிய சாதனைலாம் கிடையாது. இருக்கல நான் தான் சோம்பேறி மியூசிக் டேரக்டர். ஏன்னா ஒரு விஷயமும் பாட்டுன்னா பாட்டில் இருக்கிற பாட்டை ஒரு 20,000 செக்மெண்ட்ஸாக பிரித்து போட்டு அதில் நான் சந்தோஷமாக ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுவேன். ஒரு பாட்டை 200-300 வாட்டி கேட்டு முடிஞ்சு போன பாட்டை கூட விட்டு வர மாட்டேன். அதில் வேறு என்ன பண்ணலாம், அது எதாவது இன்ஸ்பயர் பண்ணேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 தியானம் மாதிரியும் அப்புறம் ஒரு நுகர்வோர் ஒரு கன்சியூமர் மாதிரி தான் ஸோ என்னுடைய ப்ரொடக்ஷன். அண்டு ஐம் ஸோ ஹாப்பி. இந்த 50வது படம் ஏஎல் விஜயோட அமைஞ்சது. அண்டு எல்லோரும் சொல்லிட்டாங்க. விஜய் பற்றி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். விஜய் இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். முதல்ல அவங்களுடைய பெற்றோர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். சொல்லுவாங்களே வளர்த்த எப்படி ஒரு புள்ள வளர்க்கணும்னு, அது ஸோ அவரோட அவங்களோட பெற்றோர்களுக்கு தான் நான் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு சாயிஷா அப்சல்யூட்லி ஃபேபுலஸ். நான் லேசான்ற படம் பண்ணும்போது எனக்கு நினைவு இருந்து த்ரிஷான்றவங்க ஒரு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் எல்லாம் கதை சொல்லுறவங்களாம் ஜஸ்ட் செக்கர் ஷி ஸோ ஃபேண்டாஸ்டிக், அவங்க ரொம்ப தூரம் போவாங்க அப்படி சொல்லியிருக்கேன். அப்புறம் எங்கேயும் காதல் பண்ணும்போது ஹன்சிகான்ற ஒரு ஆர்டிஸ்ட்டை சில ஆர்டிஸ்ட் இப்படி ஜஸ்ட்டு இவங்க நம்ம மக்களுக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு 3வது சாயிஷா தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் இந்த படம் ஃபஸ்ட்டு சாங் முடிஞ்சோடனே என்கிட்ட பிரபுதேவா ஒரு கதை சொல்ல வந்தார். அப்பயே சொன்னேன் சாயிஷான்னு ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. என்ன ஆக்சுவலி சாயிஷா நான் இப்போ தான் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி நாங்கள் நேரில் பார்த்ததில்ல. பட் அவங்களுடைய ஃபோட்டோஸு பிக்சர்ஸு வீடியோஸ்லாம் அவர் காமிச்சிருக்காரு. உடனே பிரபுதேவா சார் அவங்க தான் சார் நம்ம படத்துக்கு ஹீரோயின்னாங்க. ஸோ ஐ திங்க் இது ஒரு இந்த 2017 தமிழ் சினிமாவுக்கு இது இன்னொரு மிகப்பெரிய ஒரு வரவு. ஸோ சாயிஷா இட்ஸ் லாங் வே டு கோ. அண்டு என்னுடைய இந்த பயணத்தில் இசை பயணத்தில் எனக்கு பிடிச்ச ஆல்பம்ஸில் 2 ஆல்பம்ஸ் தாம் தூம் எங்கேயும் காதல், 2மே ஜெயம் ரவியோட படங்கள். ஸோ தேங்க்யூ ஜெயம் ரவி. நல்ல இசை பயணம் முக்கியத்துவம் கொடுக்குற படங்களோட உங்களோட இணையத்தில் ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி கமர்ஷியல்ன்றப்ப டெபர்ட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது நிறுத்தி நிதானமாக மாதிரி படங்களை நீங்கள் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இல்லைன்னா செல்ஃபோனை பார்த்துருவாங்களா, சிம் கார்டை பார்ப்பாங்களா, எஸ்எம்எஸ் பார்ப்பாங்க, இப்படியே எல்லாரும் படத்தை பண்ணி கிட்டு. ஸோ இதில் உணர்வுபூர்வமான படம் இதுதான் காலம் தாண்டி நிற்கும். ஸோ அந்த உண்மையை புரிஞ்ச படத்துக்கு நீங்கள் முக்கியம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணணும். எல்லாத்துக்குமே இல்லை இந்த குழுக்கும் அப்புறம் இங்கே பாட்டு பாடின பிரவீன் சவி பிரமாதமாக பண்ணாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. என்னையே நான் ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது. அண்ட் ரசிகர்கள் எல்லாருக்கும் மறுபடியும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். முத்துக்குமார் அவர்கள் இன்னைக்கு இங்கே உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா, நம்ம கூட இருந்திருந்தாங்கன்னா இந்த மேடையில் நான் நின்றுக்க மாட்டேன். ஏன்னா முத்துக்குமார் அவர்களோட இயக்குனர் விஜய் அவங்களோட நட்பு அது மாதிரியான ஒரு நட்பு. அவரோட படத்தில் எல்லா பாடல்களும் அவர் தான் எழுதினார். இந்த படத்துக்கு பாட்டு எழுதுறதுக்காக என்னை விஜய் அவர்கள் கூப்பிட்டப்போ அவரை போய் சந்தித்த அந்த தருணம் மறக்க முடியாத ஒரு தருணம். ஏன்னா 2 பேருக்குமே ஒரு மாதிரியான ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருந்துச்சு. அவரும் முதல் முறையாக முத்துக்குமார் அவர்கள் இல்லாமல் ஒரு படம் பண்ணுறாரு. நான் முதல் தடவை அவர் கூட சேர்ந்து போயிட்டு வேலை பார்க்க போகிறேன். எனக்கு தெரியும் அவங்களோட பாடல்கள் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பெரிய விசிறினா அவங்களோட படங்களில் வந்த பாடல்கள் எல்லாத்துக்கும். நாங்கள் போய் இணைஞ்சு உட்காந்துருந்த அந்த சில நிமிடங்கள் அங்கே ஒரு மௌனம் இருந்துச்சு. அந்த மௌனம் முழுக்க முத்துக்குமார் அவர்கள் நிறைஞ்சிருந்தார். இந்த படத்தில் நான் எழுதின வரிகள் எல்லாத்தையும் முத்துக்குமார் அவர்களுக்கு காணிக்கையாக்குறேன். இந்த பாடல்கள் அவரோட நினைவோட இந்த காற்றுல ஒலிச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. விஜய் அவர்களுக்கு அவருடைய ஒவ்வொரு படமும் இயக்குனர் விஜய் ஒரு வித்தியாசமான ஒரு களம் எடுத்துக்கிட்டு அந்த களத்தில் காதல், இந்த உலகத்தோட அழகு, மனிதர்களோட இயல்பு, இது எல்லாத்தையும் பதிவு பண்ணுறது அவரோட எல்லா படங்களோட ஒரு தன்மை. இந்த படத்துக்கு அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறது ஒரு காடு சார்ந்த இடம், அங்கே வாழ்கிற மனிதர்கள், அவங்களோட வாழ்க்கை, இதெல்லாம் இல்லாமல் இயற்கைக்கும் மனிதனுக்கும் இருக்கிற அந்த நெருக்கம், மனிதன் யார் அப்படின்ற ஒரு தேடல் இந்த படம் முழுக்க இருக்குது.
நன்றி விஜய். ஏன்னா இது மாதிரியான ஒரு களம் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் ஒரு பாடலாசிரியருக்கு. அது மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. ஹாரிஸ் அவர்களோட 50வது படம். அவர் கூட வந்து நிறைய படங்கள் நான் வேலை பார்த்துருக்கேன். ஒரு பாடு 2 பாடல் அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த படத்தில் முதல் முறையாக வந்து எல்லா பாடல்களும் எழுதுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. 5 பாடல்களுமே வந்து ஒரு நல்ல ஒரு வெரைட்டி, அதே சமயத்தில் வந்து காலத்தை தாண்டி நிற்கிற பாடல்கள். அதில் ஒரு 3 மெலடிஸ் இருக்குது. அந்த மெலடிஸ் வந்து எத்தனை நாள் கழிச்சினாலும் இந்த காற்றுல ஒலிச்சிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரியான மெலடிஸ் வந்து எனக்கு கொடுத்ததுக்காக ஹாரிஸ் அவர்களுக்கு வந்து நன்றி. இந்த படத்தில் வந்து நிறைய பாடகர்கள் வந்து ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் ஹரிச்சரன் அவர்களுக்கும் எம்மா அழகம்மா அப்படின்ற பாடல். இந்த பாடல் வந்து யாருன்னு தெரியாத ஒரு மனிதர்களோட குணமே இல்லாத ஒரு மனிதன், கையில் அவன்கிட்ட ஒரு துளி பணம் இல்லை, மனிதர்களோட குணம் எதுவுமே இல்லை, ஆனாலும் அவன் மேலே வந்து மனசு மாறிட்டு இருக்கிற ஒரு பெண்ணோட ஒரு மனநிலையை சொல்கிற மாதிரியான பாட்டு பாம்பே ஜெயஸ்ரீ ஹரிச்சரன் 2 பேரும் வந்து அவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க அந்த பாட்டை. இது மாதிரி டேம்னு ஒரு சாங் அந்த படத்தில் இருக்குது. மானசி அண்ட் ஷெரின் 2 பேரும் பாடியிருக்காங்க. அந்த பாடல் வந்து இந்த கால பெண்களுக்காக என் டீமோட ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும். ஏன்னா இந்த பாடல் வந்து யார் என்ன சொன்னாலும் இவ்வளவு தான் நீங்கள் ட்ரெஸ் போடணும், இவ்வளவு தான், இப்படி தான் வந்து நீங்கள் நடந்துக்கணும், கோயிலுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, இதுக்குள்ளே நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு மாதிரி இந்த ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிற இந்த சமூகத்துக்கு எதிராக ஒலிக்கிற பெண்களோட குரலாக இந்த பாடல் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த பாட்டு ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பாட்டாக அந்த பாட்டு வந்து ஹாரிஸ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டோட சவுண்ட்ஸ் ஆகட்டும், பாடின விதமாகட்டும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டாக வந்துச்சு. இன்னொரு பாட்டு முரடான்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு எனக்கு மறக்க முடியாத பாட்டு. ஏன்னா இந்த பாட்டோட ஒலிப்பதிவுக்காக என்னோட மகனை நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஹைக்கூ 7 வயசு அவனுக்கு. அங்கே எல்லாம் உட்காந்துட்டு பாட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வரி மட்டும் ஹாரிஸ் சார் வந்து அங்கே லைவாக ஒரு சேஞ்ச் சொன்னார். டியூன் இப்படி மாற்றலாமா, தன்னென்ன நானு மாற்றலாமான்னு சொன்னார். சரி சார் நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துக்குள்ளே என்னோடய பையன் பக்கத்தில் இருந்து அப்பா எனக்கு ஒரு ஐடியான்னு சொல்லி சொன்னான். எல்லோரும் வந்து எனக்கு திரும்பி பார்த்தோம். அவனை டைரக்டர் இருந்தார், பென்னி தயாள் இருந்தார் பாடுறதுக்கு, ஹாரிஸ் இருந்தாங்க. எல்லாம் அவனை திரும்பி பார்த்த உடனே அப்பா அதை வந்து முரடா உன் இதயத்தை மாற்றுன்னு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் ஷாக்கில் இருந்தோம். என்ன இப்படி எப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த மீட்டருக்கு வந்து பர்ஃபெக்ட் மேட்சாக இருந்துச்சு, அந்த சுச்சுவேஷனுக்கு அதை விட பர்ஃபெக்ட் மேட்சாக இருந்துச்சு. நான் அது 4வது லைனுக்கு தான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஹாரிஸ் சார் வந்து அதை கேட்டுட்டு சூப்பராக இருக்குது, இதான் ஃபஸ்ட் லைன்னு சொல்லிட்டு தூக்கி பாட்டோட முதல் வரியை அதை தூக்கி போட்டார். ஸோ என்னோடய மகனுக்கும் இந்த முதல் வரியை கொடுத்ததுக்காக அவனுக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தில் வந்து பச்சை உடுத்திய காடுன்னு ஒரு பாட்டு இருக்குது. ஹாரிஸ் அவர்களோட 50 ஆண்டு கால பாடல்கள், 50 படத்தோட பாடல்கள் வந்து இப்போ பார்த்தீங்க. அந்த பாடல்கள் எல்லாமே வந்து நிறைய பாடல்கள் காலத்தை தாண்டி இன்றைக்கி இப்போ போடும்போதும் எல்லாமே கைத்தட்டிகிட்டு இருக்கீங்க, இத்தனை ஆண்டுகள் கழித்து வரும்போதும். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, அவர் அந்த வரிகளுக்கும் அந்த குரலுக்கும் கொடுக்குற முக்கியத்துவம். அவர் வந்து அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அந்த குரல் வரிகள் எல்லாத்தையும். அந்த வரிகள் கேட்கணும், அந்த குரல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இங்கே இந்த வாய்ஸ் ஃபில்டர்ஸ் இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல், இந்த ஆட்டோ டியூன் இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல் ஒரு மனிதனோட குரல் அவங்களோட குரல் மாதிரியே ஒலிக்கணும், ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் எப்படி கேட்குதோ அப்படி தான் எல்லாருக்கும் கேட்கணும்னு கொண்டு போகிறதுக்காக அவர் எடுத்துக்கிற வந்து சிரத்தை. சாதாரணமாக ஒரு பாட்டை வந்து நிறைய பேர் வந்து 2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனால் வந்து ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு மட்டுமே எடுத்துக்கிற ஒரே கம்போசர் எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே ஹாரிஸ் அவர்கள் தான். அவரோட அந்த எஃபர்ட்காக நாள் நேரம் எதுவுமே பார்க்காம அந்த பாட்டை வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிற அவரோட அந்த எஃபர்ட்காகவே அவரை வந்து நன்றி சொல்கிறேன் எல்லா பாடலாசிரியர்கள் பாடகர்கள் சார்பாக. பச்சை உடுத்திய காடு வந்து ஹாரிஸ் அவர்களோட இந்த 50 படங்களில் அவர் 2 பாடல் மட்டும்தான் வரிகள் எழுதி அதுக்கு இசையமைச்சிருக்காரு. அந்த முதல் பாடல் மூங்கில் காடுகளே சாமுராய் படத்தில் வந்த பாடல், 2வது பாடல் வனமகன் படத்தில் வந்த பச்சை உடுத்திய காடு பாட்டு. இந்த பாட்டு எனக்கு அது முதல் பாடல் அப்பாவோட பாட்டு, 2வது பாட்டு என்னோட பாட்டு. அதுவும் எனக்கு இன்னொரு பெருமை. நன்றி சார். ரொம்ப அழகான ஒரு மெலடி. இதுவும் அதே மாதிரி காலத்தை தாண்டி நிற்கிற ஒரு மெலடி. இந்த பாட்டு வந்து அபய் ஜோத்பூர்கர் ஹரிணி 2 பேரும் பாடியிருக்காங்க. அபய் ஜோத்பூர்கரோட குரல் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. மூங்கில் காடுகளை பாட்டாகட்டும், அவர் பாடுற பாட்டாக எந்த பாட்டினாலும் அதில் அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த பாட்டில் அவரோட டெக்ஸ்சரும் அதே மாதிரி ஹரிணி பாடியிருக்கிற விதமும் வந்து இந்த பாட்டை வந்து ரொம்ப அழகான ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. அவங்க 2 பேருக்கும் நன்றி.
இந்த படத்தில் இன்னும் என்னோட ரொம்ப பிடிச்ச பாட்டு சிலு சிலு வென்று பூங்காற்றுன்னு ஒரு பாட்டு. விஜய் யேசுதாஸ் பாடியிருக்காரு அந்த பாட்டு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரெண்டிஷன். இந்த பாட்டு வந்து அந்த காட்டில் வாழ்கிற அந்த மனிதர்களை பற்றின ஒரு பாட்டு. இது மாதிரி சுச்சுவேஷன் தான் கிடைக்கிறது வந்து நான் சொன்னேன் ரொம்ப அபூர்வம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு முழுக்க மனிதர்கள் யார், உண்மையான சந்தோஷம் என்னன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான வரிகள் எனக்கு எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இது எல்லாத்துக்கும் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பர்சனுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும். வந்து ஜெயம் ரவி. ஜெயம் ரவி அவர்கள் வந்து எல்லாரும் வந்து சினிமாட்டோகிராஃபருக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ, டைரக்டரோட ஃபேவரட் ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெயம் ரவி வந்து உண்மையில் வந்து இப்போது லிரிக் ரைட்டர்ஸோட ஃபேவரட் ஹீரோவாக இருக்கார். அதுக்கு காரணம் வந்து அவரோட அழகு, திறமை, அது எல்லாத்தையும் தாண்டி அவர் தேர்ந்தெடுக்கிற களங்கள். ஒரு படத்தில் வந்து ஒரு ஜாம்பியாக நடிக்கிறாரு, ஒரு ஜாம்பியோட காதலை சொல்ல முடியுது. அடுத்த படத்தில் வந்து ஒரு கூடு விட்டு கூடு பாயிறாரு. ஸோ அது மாதிரியான சமயத்தில் வேற ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. இந்த படத்தில் ஒரு ஆதிவாசியாக நடிக்கிறாரு. இந்த படத்தோட ஒரு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி, அவருக்கு இந்த படத்தில் வசனமே இல்லை, வசனமே பேசாமல் இந்த படம் முழுக்க நடிச்சிருக்காரு. ஸோ அது வந்து வெறும் பர்ஃபார்மன்ஸை மட்டும் நம்பி நடிக்க முடியுன்ற அந்த ஒரு தைரியம் இருக்கு இல்லையா, இது மாதிரியான களங்கள் அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. அடுத்த படத்தில் வந்து ஒரு ஸ்பேஸில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையில் இந்தியாவிலேயே முதல் தடவையாக இது மாதிரியான களங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரு பாடலாசிரியருக்கோ எழுத்தாளருக்கோ எழுதுறதுக்கான ஸ்கோப் வந்து நிறைய கிடைக்குது. அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்ததுக்காக ஹாரிஸ் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு நான் விடைபெற்றுக்கிறேன்.